இந்திய தர நிர்ணய அமைவனம் கோவை அலுவலகம் சார்பில் மானக் மந்தன் நிகழ்ச்சி ஆர்எஸ்புரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மற்றும் ஹோமியோபதி சிகிச்சை முறைகள் கடைபிடிக்க வேண்டிய தரநிலை கட்டுப்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. கோவை அலுவலக விஞ்ஞானி மற்றும் இயக்குநர் ரமேஷ் தரநிலை கட்டுப்பாடு குறித்து எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய தலைமை அதிகாரி பவானி ஆயுர்வேத மருத்துவத்துறையின் வளர்ச்சி மற்றும் தர செயல்முறைகள் குறித்து விவாதித்தார். சென்னை தேசிய சித்த மருத்துவ நிறுவனர் பேராசிரியர் சண்முகப்பிரியா, மத்திய சித்த ஆராய்ச்சி கழக விஞ்ஞானி கண்ணன், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். பெரிஃபரல் சென்டர்ஸ்ல ஒரு ஜேஆர் இருப்பாங்க, இன்டர்மீடியரி சென்டர்ல பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் இருக்கும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் we call it as. எல்லா நாட்டுக்கும் ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்கு இருக்க ஒரே நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி BIS. தமிழ் அழகா இருக்கும் அதோட பேர். இந்திய தரத்தை நிர்ணயிக்கிற ஒரே அமைவனம், ஒரே ஸ்தாபனம். அதான் BIS. இந்த தரம் சரியா இருக்குன்னு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அந்த கம்பெனிகளை யார் தயாரிக்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த ISI மார்க் போட்டுக்கிறதுக்கு நாங்க அலோவ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ்க்கு சர்டிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸ்டாண்டர்டை ஃபார்முலேட் பண்ணிடுவோம். அந்த ஸ்டாண்டர்டை யார் அடாப்ட் பண்ணிப்பாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் அடாப்ட் பண்ணிப்பாங்க. அது அடாப்ட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ஒரு பொருளை தயாரிப்பாங்க.